நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். இப்போ அண்ணன் தாவேக்கா போய் இணைஞ்சாருன்னா அவர் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் கூட ஆக்கலாம். கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்கா? யார் டிவிக்க கூட? அது காணும் போய். அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு வந்து அப்போலேருந்து எதிரியாக வந்து டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் பக்கம் இருந்து எந்த ஒரு கேள்விகளும் வைக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒருங்கிணைக்க மனமில்லாத பாஜகவை நம்பி நம்ம இன்னும் செயல்படுத்த வேண்டாங்கிறத அண்ணன் செங்கோட்டையன் கூட போனார். அவருடைய பதவி பிரச்சனை அவர் யாரை போய் பார்த்தாரு? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஓபிஎஸ் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும், இல்லைனா டிசம்பர் 15க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று காணாத ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருக்காங்க. அந்த முடிவு எந்த மாதிரியான முடிவு? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது டிசம்பர் 15 வரைக்கும் அண்ணன் வந்து ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காருன்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அல்ல. எடப்பாடி பழனிசாமி வந்து திருந்தாத ஜென்மங்கிறது தெரிஞ்சாச்சு. அவர்கிட்ட போய் இனிமேல் நம்ம டைம் கொடுத்து கால நேரத்தை வீணடிக்க விட அவருக்கு பின்னாடி இருக்கிற நிர்வாகிகள், இந்த அதிமுகவில் ஆண்டு அணிவித்தவர்கள், இந்த அதிமுகவில் பெயர் சூட்டி முடிசூடா மன்னர்களாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் வாழையடி வாழையாக அவர்கள் குடும்பத்தினர்களும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் அவர்கள் பின்னாடி நிற்கிற தொண்டர்களுக்கும் இந்த அதிமுக இதே நிலைமையில் போனால் நம்ம சீர்குலைந்து விடுவோங்கிறத சுட்டி காட்டிடுங்க, புரிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் நான் களம் இறங்கி இதை வேறு மாதிரி செயல்படும் போது என்ன சூழ்நிலை வேணாலும் உருவாகலாம். அதற்கு காரணம் வழக்குகள், கீழாமை நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குகள், தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற வழக்குகள். அதை இவர் வந்து இன்னும் புஷ்அப் பண்ணணும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா இது வரைக்கும் மீடியமாக தான் அவர் போயிட்டுருக்காரு. எடுத்தோம் கவுத்தோன்னு எங்கேயுமே அடிக்கலை. உங்களுக்கு தான் இன்ட்ரி பெட்டிஷன் வந்தது. நீங்கள் தான் இடைக்காலத்தில் பொதுக்குழு செல்லுன்னீங்க, பொதுக்குழு மூலமாக பொதுக்குழு தீர்மானம் செல்லும்னு இடைக்காலம் வாங்கினீங்க. எங்கேயுமே தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவிக்கு நீங்கள் இடைக்காலம் வாங்கலை. அது காலாவதி ஆகலை. அது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சு. விதி மாற்றாமல் புரட்சித் தலைவர் ஒருத்த விதியின் பிரகாரம் நடக்கப்பட்ட தேர்தல் அது. அதை எதுவும் மாற்ற முடியாது. நீங்கள் விதியெல்லாம் மாற்றி சதி பண்ணி நடந்த பொதுச் செயலாளர் செல்லுபடி ஆகாது. அது கீழாமை நீதிமன்றத்தில் இருக்குது. இவரே இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி தான் நீதிமன்றத்துக்கே போனாருங்கிறதும் வரலாறு. அதனால் இனிமேல் அதற்கு உள்ள முயற்சி அவர் எடுக்கும்போது 2024 உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு அவர் ஒரு சுயேட்சை சின்னத்தில் கூட நின்னார். நீங்கள் அப்படியாவது டெவலப் ஆகி வருவீங்கன்னு. உங்களால் முடியாது. மக்கள் உங்களை புறங்கணித்து விட்டார்கள். தொண்டர்களும் புறங்கணிச்சிட்டாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் தாவேகா பக்கமும் திமுக பக்கமும் பிரிஞ்சு பாஜக பக்கமும் பிரிஞ்சு போகிறது கண்கூடால தெரியுது. ஆனால் பாஜக அவங்க கூட தானே இருக்காங்க. பாஜக அப்படி தான் இருக்கும். பாஜக வந்து அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சியை தன்னுடைய கட்சியை கொண்டு வரணும்னா அவங்க யார் மேலேயாவது குதிரை சவாரி பண்ணி தானே ஆகணும். அந்த குதிரை சவாரி தன்னுடைய சொந்த நலனுக்காக எடப்பாடி பழனிசாமி அதிமுக அட வைக்கிறாருங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை ஓபிஎஸ் அண்ணனை வச்சு செஞ்சு பார்த்தாங்க, முடியாதுன்னு வெளியில் வந்துட்டார். அண்ணன் டிடிவி தினகரனை வச்சு செயல்பட்டாங்க, அவங்க வெளியில் வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு ஆளுமையற்ற ஒரு தலைவரை வைத்து கொண்டு அதிமுகவை வழிநடத்த முடியாதுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. அதை இந்த 15ஆம் தேதிக்கு மேலே திறம்பட செய்வார். அதனால் வரக்கூடிய சேதாரங்கள் அனைத்தும் தொண்டர்களையும் பாதிக்குங்கிறதுக்காக தான் தொண்டர்கள் இயக்கம் இதெல்லாம் பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். அதை செய்யாமலே முடியாது. அதாவது ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா மெதுவாக பார்க்கலாம், திரும்பி ஐசியூவில் தானே வச்சு பார்த்தாகணும். கேட்கலன்னா ஐசியூக்கு கொண்டு போகணும். இந்த ஐசியூக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும். சரி சார், இப்போ டிசம்பர் 15 வந்து புதிய கட்சி உருவாக வாய்ப்புகள் இருக்கா? புதிய கட்சி யார்? ஓபிஎஸ் அவர்கள் தொடங்க வாய்ப்புகள். அவர் ஏன் கட்சி ஆரம்பிக்க போறாரு? கட்சியாக வராதுங்க. அதுதான் தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம்னு வச்சுட்டாரு. அந்த தொண்டர்கள் உரிமை வேணும்ல. இப்போ சப்போஸ் நாளைக்கு கட்சி முடக்கப்படுகிறது, ஜார்ஜ் ஜேன்னு இருந்தது போல தேர்தல் ஆணையம் வந்து இந்த வழக்குகள் முடியும் வரை நீங்கள் வைங்கன்னு சொல்லியாச்சுன்னா அதிமுக உரிமை மீட்பு கழகம்ங்கிறது குழுவை வந்து கழகமாக காட்டலாம். இல்லைன்னா அதிமுக ஓபிஎஸ் அணி, அதிமுக எடப்பாடி அணின்னு வரணும். அப்போ அது வந்து அதிமுக அவர் வந்து இப்போ இடையில கூட அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணின்னு வந்தது. அதான் அதிமுக உரிமை மீட்பு கழகம்னு வச்சுருக்காரு. சரி சார், இப்போ வந்து கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்கா? யார் டிவிக்க கூட? அது காலம் பதில் சொல்லும். ஓகே, அது வந்து இப்போ நம்ம சொல்ல முடியாது. நடைமுறையை பொறுத்து அது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கிற முடிவை நாங்கள் தீர்மானம் போட்டே கொடுத்துட்டோம்.
அதில் நாங்கள் கருத்து சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க அவங்க பதவியை. ப்ளஸ் அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இது மாதிரி வந்து நாளைக்கு நீங்கள் டிவிகேல வந்து ஜாயின் பண்ண போறீங்களாமே அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு நாள் காத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எத்தனை நாள்? ஒரு நாள் காத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் ஒரு நாள் காத்திருங்க. ஏன்னா ஒரு பக்கம் மனவேதனை. ஓகே. ஒரு மூத்த தலைவர், புரட்சி தலைவர் காலத்திலேயே பயணித்தவர், அவர் வந்து அவரை நீங்கள் கட்சியை விட்டு நீக்கி அவமானப்படுத்தும் செயல், துரோகிங்கிறது சொல்கிறது, இந்த வாடகை வாயினால் எல்லாம் வச்சு பேசுகிறது, சவுக்கு சங்கர் இவனெல்லாம் ஒரு கீழ்த்தரமான கூலிக்கு மாரடிக்கிறவங்கள்ட்ட எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அவரை வந்து வசைப்பாட விடுவது, அதெல்லாம் ஒரு அநாகரிகமான செயல். அதெல்லாம் வந்து அவர் தாங்கிக்கிடலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு அவருடைய தரம் தாழலை. ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர் வந்து வெளியில் போகிறாரு, தாவேக்கா கூட இணையிறாருன்னு சொன்னால் அதுக்கு முழு பொறுப்பும் எடப்பாடி பழனிசாமி தான் சார். ஸோ இது ஒரு புறம் இருக்கா? இப்போ ஒரு நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேகர் பாபு அவர்களை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு சார். இப்போ வந்து அவர் டிவிக்காவா டிஎம்கே ஜாயின் பண்ண தவறான செயல்பாடு பண்ணாதீங்க. அண்ணன் செங்கோட்டையன் வந்து, ஏன்னா நானும் தொலைக்காட்சியில் தான் பார்க்குறேன், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் போய் சபாநாயகரை பார்த்து ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்காரு. சேகர் பாபு வந்து மரியாதை நிமித்தமாக பார்த்தார். அண்ணன் செங்கோட்டையன் வந்து சேகர் பாபு தேடி போனாரா? அதான் இந்த திருச்சி பேசுறது தான் மீட் பண்ணிருக்காங்க சொல்றேன். அதுதான் பார்த்துருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. பழைய நண்பர்கள், பழைய அதிமுகவில் இருந்தவர். ஒருவேளை சேகர் பாபு இங்கே வரேன்னு சொல்லி கூட இருக்கலாம், அண்ணன் செங்கோட்டையன் செஞ்சு சரின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம்ல. அதை ஏன் நம்ம வந்து ஆதாரம் வராமல் நம்ம ஏன் யூகத்தின் அடிப்படையில் சொல்ல முடியும்? அவர் சேகர் பாபு நீங்கள் செஞ்சு சரின்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா இங்கே வாங்கினேன்னு கூப்பிட்டுருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம்ல. அதை நமக்கு தெரியாமல் ரெண்டு பேர் மனசுக்குள்ளதை நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்லி கொச்சைப்படுத்த விரும்பக்கூடாது. சார் இப்போ இன்கேஸ் வந்து ஃபியூச்சரில் கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்தால் டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், அப்புறம் டிவிக்கு 3 வைக்க வாய்ப்புகள் இருக்கா? சார் எங்களுடைய புரட்சி தலைவர் காலத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய எதிரி கட்சி திமுக, அந்த திமுகவை வீழ்த்துவது ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய குறிக்கோள். வீழ்த்துவதுனா எங்களுடைய, அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்களுடைய களம், நாங்கள் திமுக அதிமுக, இதுதான் எங்களுடைய களம். தமிழ்நாட்டு களம். விஜய் சொல்றாரு டிவிக்கு. நான் சொல்கிறேன், நம்ம பிளவுபட்டு இருக்கிறதுனால கிரவுண்டில் ஆள் இல்லை. அப்போ இன்னைக்கு அவர் தாவேக்கா வந்து இறங்கி கிரவுண்டில் இருந்து அடிக்கிறாரு. திமுகவை அடிக்கணுங்கிறதுல அதிமுககாரன் அஞ்சாப்லாந்து நிற்கும் போது அடுத்தது அவர் அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் களத்தில் இறங்கணும்லாங்க. போர் புரிகிறதுக்கு ஒருத்தர் வந்து தான் ஆகணும். நீங்கள் இங்கே 5 இருக்கிறீங்க, அந்த 5ல் ஒருத்தராக வந்து நீங்கள் திமுக பக்கம் போய் பலத்தை ஏற்றுறீங்க, இங்கே இருக்கிறவங்களாம் அங்கே போய் பலம் ஏற்றுறீங்க. அதனால அவர் வந்து அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வராரு. சார் இப்போ டிஎம்கேவை எதிர்த்து வந்து ஒரு கேள்வி வந்து டிவிகே சைட்லேருந்து முன்வைக்கப்படுது சார். அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு வந்து அப்போலேருந்து எதிரியே வந்து டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் பக்கம் இருந்து எந்த ஒரு கேள்விகளும் வைக்காத மாதிரி தான் ஃபீல் ஆகுது சார். களம் அப்படி தான் வருங்க. எங்கள் புரட்சி தலைவி அம்மாவே 2006 ஒரு தோல்விக்கு பிறகு ஒரு 2-3 ஆண்டு காலம் வந்து அமைதியாக தான் இருந்தாங்க. நாடாளுமன்றத்திலேயும் ஒரு தோல்வி வந்த உடனே இப்போ வந்து 2010 டிசம்பரில் தான் அந்த அம்மாவே வந்து கள இறங்குனாங்க. அந்த வியூகம் அமைச்சாங்க, கூட்டணி அமைச்சாங்க, விஜயகாந்தோட கூட்டணி அமைச்சாங்க. ஒரே 3 மாதத்தில் அரசியலை புரட்டி போட்டுட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அதனால் கள அரசியல் வந்து இனிமேல் தான் கள அரசியல். நீங்கள் இப்போ மே மாத தேர்தல் வருதுன்னு சொல்லும்போது நீங்கள் ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்கிறதா தேர்தல் புயலாம். அது அப்படியே உருவாகி வந்து ஒரு புயலாக வந்து மே மாதம் வெளியில் வந்துடும். அதுக்கு பிறகும் இந்த ஆண்டு ஒரு புயல் அடிக்கும். கூட்டணியை எப்படி அமைக்கிறது, கூட்டணி எப்படி அமைக்கிறதுங்கிறதெல்லாம் அது இன்னொரு புயல் இருக்கும். அது தேர்தலுக்கு பின்னு. இது தேர்தலுக்கு முன்னே ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்கும். சடனாக இப்போ எடப்பாடி அவர்கள் அகைன் கால் பண்ணி கூப்பிட்ட போவாரா ஓபிஎஸ் அவர்கள்? யாரு? ஓபிஎஸ் அவர்கள். எடப்பாடி அவர்கள். எடப்பாடி தான் செய்த தவறு மன்னித்து அந்த பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யாமல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போக மாட்டார். அது எப்படி போவாருங்க? சட்ட விதிகளை மாற்றி அமைச்சு நீங்கள் தவறான ஒரு பொதுச் செயலாளருங்கிறத நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லி பொதுக்குழு மூலமாக தீர்மானம் போட்டு அதை நீங்கள் மாற்றி அமைச்சு நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி நீங்கள் அந்த கட்டமைப்புக்குள்ளே உட்கார்ந்துருக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போக மாட்டாங்க. அதை எந்த தொண்டனும் விரும்பவும் மாட்டாங்க. அதுக்காக தானே சட்ட போராட்டமே அவர் பண்ணிட்டு இருக்காரு 3 ஆண்டு காலம். இப்போ இனிமேல் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுவார், நீதி கேட்டு போராட்டமாக செயல்படும். ஆனால் ஓபிஎஸ் அவர்கிட்ட ஒவ்வொரு வாட்டி பேசும்போது பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும், ஒற்றுமைப்பட வேண்டும் சொல்லிட்டு இருக்காரு. தவிர இந்த மாதிரியான பதவி வந்து ராஜினாமா பண்ணணும். அதாவது இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் என்ன சொன்னார், ஒருங்கிணைக்கணுங்கிறாரு. ஏன் தங்கமணி அண்ணன் என்ன சொல்லுவார், நம்ம ஒருங்கிணைக்கலைன்னா நம்ம எதிர்கட்சி வரிசையில் தான் இருக்கணுங்கிற சூழ்நிலைங்கிறது. அது மறைமுகமாக திமுக வராதுங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரு. இது போல் எல்லாருக்குமே
ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள், ஏன் ஒரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி சுற்றி இருக்கிறவங்களும் அதே எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறார். அந்த நிர்பந்தத்தை விட்டு அவர் வரணும், இல்லை அவர் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணணும், பழையபடி ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு கட்டுப்பட்டு நம்ம எல்லாம் ஒரு தாய் பிள்ளையா நம்ம செயல்படுவோம்னு சொன்னாங்கன்னா ஒருங்கிணையும், அதிமுக வெற்றி பெறும், ஆட்சிக்கு வரும். அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர்னு சொன்னால் 2026 களத்தில் அதிமுக பேர் கொண்டு இருக்கிற எடப்பாடி திமுக காணாமல் போய்விடும். சார் இந்த என்டிஏலேருந்து வெளியே வந்தீங்க என்ன சார் காரணம்? ஒருவேளை எடப்பாடி வந்து அவங்க கூட கூட்டணி வச்சதுனால தான் நீங்கள் என்டிஏலேருந்து வெளியே வந்தீங்களா? ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏலேருந்து வெளியே வந்தாங்க இல்லையா? எடப்பாடி ஏற்றுக்கிடலைங்க. அதாவது நாங்கள் வந்து 2024 மோடி வரணும்னு சொல்லி நாங்கள் வேலை பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? மோடி வரக்கூடாதுன்னு சொல்லி சிறுபான்மையினர் ஓட்டு மக்களை நம்பி போயினார். நெத்தியில் இருக்க விபூதி வரைக்கும் அழிச்சுக்கிட்டு மோடி வரக்கூடாதுன்னு வேலை செஞ்சார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இருக்கிற காலகட்டத்தில் அந்த மோடி வரக்கூடாதுன்னு செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து என்டிஏக்கு நீங்கள் கூட்டணி தலைவராக உட்காரும்போது அது சூடு சொரணை எங்களுக்கு இருக்குல்ல. ஆனால் நாங்கள் ஒன்றும் சப்பாத்தி சொல்லியிருக்காங்க, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை அப்படின்னு. ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தாங்க. அது அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாது. மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு, இதெல்லாம் உண்டு. நம்ம முன்னோர்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போன டயலாக்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உணர்வுன்னு ஒருத்தனுக்கும் எல்லாருக்கும் உண்டு. அந்த உணர்வை மீறி யாருமே செய்ய மாட்டாங்க. சார் இப்போ ஓபிஎஸ் அவர்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? பொறுத்திருங்கள், 15ஆம் தேதிக்கு மேலே அவரோட அரசியல் இருக்கும். இப்போ தான் அந்த 15 நாளைக்குள்ள என்னெல்லாம் நடக்குன்னு பாருங்களேன். இப்போ செங்கோட்டையனை இன்னும் அடுத்தல யார் போகிறாங்கங்கிறது தெரியல. ஒரு சில மூத்த தலைவர்கள் போவாங்க. இப்போ இவர் அங்கே போய் ஒருவேளை தாவேக்கால உட்காந்துட்டாருன்னு வைக்கலாம், களம் வேற மாதிரி போயிடும். சப்போஸ் அவர் தாவேக்காக்கு போகிறதுக்கு பதில் உங்கள் கூட இணைந்திருக்கலாம்ல சார், ஓபிஎஸ் அவர்கள் கூட? இல்லை, அது ஒரு வியூகமான அரசியல், அது உள்ள அரசியல் களம் இருக்குது, அரசியல் இருக்குது. அது நாங்கள் இப்போ வியூகமாக இப்போ என்ன போன்றவர்கள் சொல்லி அந்த அரசியல் வியூகத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இப்போ எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு நான் போக மாட்டாருன்னு நினச்சேன். அவர் ஒருவேளை தாவேக்குள்ளே போகிறோன்னா அதில் பெரிய அரசியல் இருக்குது. அந்த அரசியல் போக போக வெளிவரும். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த அமைச்சர்னு சொல்லலாம், ஒரு பெரிய அரசியல்வாதின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ அவர் மாதிரி பலம் வாய்ந்த ஆட்கள் தாவேக்கா உள்ள போகும்போது தாவேக்காக்கு இன்னும் பலம் கொடுக்கும். ஆனால் அது செங்கோட்டையன் அவர்களுக்கு பலம் கொடுக்குமா? 100%. அதாவது நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சூழ்நிலையில் எழும்பி வந்ததுன்னா அங்கே அண்ணன் பண்டூர்ட்டியார் அவர்கள் போனாங்க. தேமுதிமுக வந்து ஒரு வளர்ச்சி பெறதுக்கு அண்ணன் பண்டூர்ட்டியார் அங்கே வியூகம் அமைச்சார். நல்லா புரிஞ்சுருங்க. இந்த அதிமுக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்கிறதுலே அத்தனை பேரும் அதிமுகவில் பயிற்சி பெற்றவர்கள். இன்றைய சூழ்நிலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் காலத்தில் இருந்தவர்கள் மாறி அண்ணன் ஸ்டாலின் அவர்களோடு பயணிப்பவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பயிற்சி பற்றையில் பயின்றவர்கள் தான் இன்றைக்கி நிறைய போகிறாங்க. ஏன்னா இங்கே கள அரசியல் வந்து அதாவது களத்தில் நின்று அரசியல் பண்ணுறாங்க. திமுகலையும் நான் குறை சொல்லலை, திமுகலையும் களத்தில் நின்று அரசியல் பண்ணவங்க வயதாக எல்லோரும் மாறி இருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஒரு யங்ஸ்டேஜ் ஜென்ரேஷனால் அப்படி அங்கே போகும்போது அங்கே ஒரு பலம் அமைக்குது, உண்டா இல்லையா? இப்போ செந்தில் பாலாஜி, சேகர் பாபு இவங்கெல்லாம் வந்து அண்ணன் ஈரோடு முத்துசாமி அண்ணன் இப்போ அவர் கூட அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் போயிருக்கும்போது அங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு. இங்கே இருந்த மருது அழகராஜ் அங்கே போய் இன்றைக்கி கவியரங்கம் நடத்தி சொற்பொழிவாற்றுறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அங்கே இருந்த வாழையடி வாழையாக இருப்பவர்களுக்கு மத்தியில் ஒரு புதிய பிளட் ரிலேஷன் மாதிரி உள்ள அங்கே பயிற்சி பற்றையில் முடித்தவங்க அங்கே போகும்போது அது ஒரு எனர்ஜி உருவாகிற போல் இங்கே இருக்கிறவங்க பிரிஞ்சு தாவேக்கா பக்கம் போகும்போது விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எனக்கு இதை வந்து நான் ஒரு இதாக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைச்சிடக்கூடாதுங்க. கேட்டதுங்க, இப்போ அண்ணன் தாவேக்கா போய் இணைஞ்சாருன்னா அவர் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் கூட ஆக்கலாம். அங்கே இருக்கிற ஒரு புசி ஆனந்தம் வந்து அனைத்துலக விஜய் ரசிகர் மன்றத்துக்கு பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு ரசிகர் மன்றத்துக்கு ஒரு பொதுச் செயலாளராக போட்டுக்கிட்டு கட்சிக்கு தாவேக்கா கட்சிக்கு அண்ணன் செங்கோட்டையனை கூட பொதுச் செயலாளராக போடலாம். போட்டார்னா இங்கே இருக்கிற மொத்த பேரும் அதிமுகவில் இருக்கவெல்லாம் அந்த விரக்தியில் இருக்கவெல்லாம் அந்த பக்கம் போயிடுவான். அப்போ இதுக்கு யார் பிள்ளையார் சொல்லி போடுறான்னா எடப்பாடி பழனிசாமியோட விரக்தி, எடப்பாடி பழனிசாமியோட ஆணவம், அவரோட அகம்பாவம், இதுதான் மக்கள் மத்தியில் வரும். அப்போ தாவேக்கா திமுகங்கிறது ஊர்ஜிதமாயிரும். அதுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்க தவறிட்டார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் டிசம்பர் 15 வரைக்கும் ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் கொடுத்துருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தொண்டனாக பார்க்குறதும்
அண்ணன் கூட பயணிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அவர் கேட்க அவர் மாட்டாரு. கூட்டணிகளுக்காக நீங்க சொல்றீங்க. அவர் கூடால இருக்க மற்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த போல நீங்க வந்து எல்லாரும் தாவேகா பக்கம் அண்ணன் செங்கோட்டையன் போயிருக்கு, அவருக்கு ஒரு வேளை முன்னாடியே தகவல் வந்துருக்கலாம், போறாருங்கிற ஒரு இன்டிமேஷன் கிடைச்சிருக்கலாம். அதனால அவர் அன்னைக்கு உடனே அந்த கூட்டத்தை வச்சு அந்த கூட்டத்தில் சொல்லிட்டார், டிசம்பர் 15க்குள்ள நல்ல ஒரு முடிவு எடுத்துருங்கன்னு சொல்லிட்டார். ஸோ இன்கேஸ் கூட்டணி வச்சுட்டாங்க, டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிவிக்கு கூட்டணி வச்சுட்டாங்க, இதில் வந்து உங்கள் பாஸ்போர்ட் சொல்லுங்க, யார் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சார் இங்கே எல்லாமே பதவி பார்த்தவங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியே உள்ள உட்கார வச்சுக்கிட்டு அவர் வந்து துணை முதல்வராக இருந்தவர். மக்கள் நலனை பாருங்கள், நாங்கள் எங்கள் நலனை பார்க்க வேண்டாம். நாங்கள் எல்லா பதவியும் அனுபவித்து வந்தவங்க. தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல தலைவனை கொண்டு வரணும், அதுதான் எங்கள் தலைவர்கள் காட்டி கொடுத்த வழி. நல்ல புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய கூட்டம் செஞ்சாலும் மக்கள் தேர்ந்தெடுத்தது புரட்சி தலைவி அம்மாவை. அன்னைய வயது புரட்சி தலைவி அம்மாவோட வயது 45 வயசு. நல்ல பாருங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து அரசியலில் முதலமைச்சர் ஆகும்போது அவரோட வயசு 55 வயசு. நல்ல அந்த ஒரு இது இருக்கு. நீங்கள் இந்த 70 வயசு 75 வயசில் போய் இவங்க வந்து முதல்வராக உட்காரனால, அண்ணன் ஓபிஎஸ் 3 முறை முதல்வர், எதிர்கட்சி தலைவர், எல்லா கட்சியில் ஒரு பொருளாளர், கீழே நகரசபை தலைவர்லேருந்து டாப் போஸ்ட் முதல்வர் வரைக்கும் பதவி வாங்கிட்டார். அவருக்கு என்ன சார் ஆசை? 74 வயசில் கட்சி நல்லா இருக்கணும், கட்சி தொண்டர்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நலன் நல்லா இருக்கணும், தம் முன்னோர்கள் காட்டி கொடுத்த வழியில் மக்கள் நலனுக்காக பாடுபடணும்னு ஆசைப்படுறவரை போய் நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போய் முதல்வருங்கிற வட்டத்துக்காக சண்டை போட மாட்டாங்க. அதுலெல்லாம் வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மையா. டிடிவி சார் என்ன சொன்னார்? டிடிவி அண்ணா அழகாக சொன்னார், நாங்கள் சிறிய கட்சி தான், நாங்கள் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படலைன்னாரு. அதுமாதிரி அண்ணன் செங்கோட்டையனை தனக்குன்னு முதல்வர் பதவி வந்த பிறகு கூட கூவத்தூரில் வந்தவரோட தூக்கி தூர போட்டார், வேண்டான்னார். அதனால் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ள வேணும். அதுதான் எங்களுக்கு தந்த புரட்சி தலைவர் கற்றுந்த பாடம். சார் இன்கேஸ் சப்போஸ் டிவிக்கு கூட கூட்டணி வைக்காம டிஎம்கே கூட கூட்டணி வைக்க வாய்ப்புகள் இருக்கா? ஓபிஎஸ் அவர்கள், யாரு? ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கே. தவறான பதில். ஏங்க எங்களுக்கு எதிரியே நாங்கள் திமுகன்னு சொல்லிட்டு இருக்கோம், அப்புறம் திமுக கூட போய் கூட்டணி வைப்பாங்கன்னு சொன்னால் அது எப்படி அர்த்தம்? அது சாத்தியப்படும். அது இல்லாமல் எல்லாத்தையும் கலைச்சிட்டு போய் திமுகவே போய் சேர்த்துட்டு போயிடலாமே, அப்படி யாரும் போக மாட்டோமே. அப்போ எங்களுக்கு கட்சி களம் திமுக, அண்ணா திமுக தமிழ்நாட்டை உள்ள செயல்படணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். அடுத்த அதாவது மத்திய கட்சிகள் மாநிலத்தை ஆளக்கூடாதுங்கிற கொள்கை கொண்டவர்கள் நாங்கள். அதனால் நாங்கள் அதோடைய உடன்பாடு மட்டும் தான் இருப்போம். சார் இப்போ இன்கேஸ் வந்து மத்தியிலேருந்து உங்களை வந்து பேசி ஒன்றிணைச்சா ஒன்றிணைக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? ஒன்றிணைப்பாங்கன்னா எப்படி ஒன்றிணைப்பாங்க? நீங்கள் ஒன்றிணைக்க கோரிக்கை வைக்கிறீங்களே, இந்த பதவிகள் வந்து அவங்க நீங்கள் ஒன்றிணைக்கணும்னு நினச்சிருந்தால் அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதியாகவில்லை. இதுக்கு இந்த இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டதுனால இந்த கட்சி சின்னத்துக்கு உரியவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்னு தேர்தல் கமிஷன் மூலமாக நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா இன்னும் கட்சி ஒருங்கிணைஞ்சிருக்கும். ஒருங்கிணைக்க மனமில்லாத பாஜகவை நம்பி நம்ம இன்னும் செயல்படுத்த வேண்டாங்கிறதா அண்ணன் செங்கோட்டையன் கூட போனார். அவருடைய பதவி பறிச்சோன்னு அவர் யாரை போய் பார்த்தாரு? அமித்ஷா தானே போய் பார்த்தாரு. நல்லா புரிஞ்சுருங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையோ திரும்ப சசிகலா அம்மா அவர்களையோ அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களையோ சந்திக்க வரல. அவர் பதவியை பறிச்சோன்னே நேரம் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் பார்த்தார். அப்போ அவங்க கொடுத்த டார்கெட்டு அவங்க கையை விட்டுருக்கலாம், எது வேணாலும் நடந்துருக்கலாம். இன்னைக்கு தாவகேவா தேடி போகிறாருன்னு சொல்கிறாங்க. நான் இதுவரைக்கும் இன்னும் நம்பலை. நான் இப்போ நீங்கள் வரலைன்னா நான் கண்டிப்பாக அண்ணன் செங்கோட்டையன் பக்கத்தில் தான் இருக்காருன்னு போய் பார்க்கலாமான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்தனால தான் நான் பார்க்க போகல, இல்லைன்னா போய் பார்த்துட்டு என்னென்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு கூட கேட்டு வந்திருப்பேன். நீங்கள் வந்துட்டீங்க, இல்லைன்னா நான் பார்க்க போயிருப்பேன். சார் நீங்கள் ஒரு வார்த்தைக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் துரோகி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? எதுக்காக மெயினாக இப்படி சொல்கிறீங்க? கூவத்தூரில் அந்த அம்மா பதவி கொடுத்தாங்க. அந்த அம்மாவை வந்து என்ன சொன்னார்? சூரியனை பார்த்துன்னாரு. அந்த அம்மா வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ சதி திட்டம் போட்டாங்கன்னு அந்த அம்மா வாயாலேயே வந்து எத்தனை ஊடகத்தில் கொடுத்தாங்க. அந்த அம்மா கடைசியில் அங்கேருந்து வரும்போது புரட்சித் தலைவர் சமாதிக்கும் புரட்சி தலைவி அம்மாவை நினைவிடத்தையும் 2 பேரோட நினைவிடத்தில் போய் வணங்கணுங்கும்போது கூட தட்டியெல்லாம் வச்சு மறைச்சி வச்சு எவ்வளோ அல்லவங்கள் படுத்தினாப்புல. டிடிவி தினகரன் சாருக்கு ரெட்டையில வழக்குக்கு எவ்வளோ உள்ளே இழுத்து விட்டார். இவருக்காக அவர் சிறை செல்ல வேண்டிய காலங்கள் உருவாச்சு. திரும்பி நீங்கள் ஒதுங்கிடுங்கன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டாங்க. அவரை நம்பி வாக்களித்த 18 பேர் எம்எல்ஏக்களுடைய வாழ்க்கை போச்சு. எம்எல்ஏங்கிற வாழ்க்கை போச்சு. 12 பேரோட இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை உள்ளே அழைச்சி 4 ஆண்டு காலம் பதவி வாங்கிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் முதுகில் குத்திட்டாரு. மோடி பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் தான் பாரத பிரதமர், உங்களுக்காக உழைக்கிறேன், நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு வந்து அடுத்த நேரம் ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்ட்டு போயிட்டார். இன்னும் எத்தனை சொல்லலாம்?
அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் கையை பிடிச்சி தனக்கு அரசியல் முகவரி கொடுத்த அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவரும் அண்ணன் முத்துசாமி அவரும் தான் இவருக்கு அரசியல் முகவரி கொடுத்தது கொங்குல. அவரே கடைசியில் துரோகின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிறீங்க. அவர் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாதுன்னு உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்ல வார்த்தைகள் இல்லாத நபர்களை வச்சு வழக்கு போடுறீங்க. இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான செயல் இல்லையா? துரோகம் இல்லையா? இப்போ துரோகத்துக்கு வேறு என்ன தான் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? துரோகத்துக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருந்தால், அதுக்கும் மேலே ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருந்தால் அது கூட எடப்பாடி பழனிசாமியை தான் பொருந்தும். இதை விட விளக்கம் கொடுக்க முடியாது. இன்னும் பல இருக்குது அவருடைய செயல்பாடுகள்லாம். தொண்டர்களுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காரு. 10 தோல்வியாகி 11 தோல்வியாகி ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிற்காமல், விக்கிரவாண்டி தொகுதியில் நிற்காமல், நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க, 40 நாடாளுமன்ற தொகுதியில் கட்சியோட தொண்டர்களுக்கு கொடுக்காம வியாபாரிகளுக்கு அந்த 40 சீட்டுகளை நீங்கள் தார வார்த்து கொடுத்தது, இதெல்லாம் வந்து துரோகம் இல்லையா? துரோகம் தானே. அதனால தானே உங்களுக்கு தோல்வி. உங்களுடைய பூத்தில் உட்காரது கூட ஆள் கிடையாது சார். 2 கோடி 2.5 கோடி தொண்டர்களை சேர்த்துட்டேங்கிறீங்க. கிட்டத்தட்ட 83 லட்சம் ஓட்டு தான் உங்களுக்கு வந்து சேர்ந்தது. அதுலேயும் தேமுதிமுக இருக்குது, எஸ்டிபி கட்சி இருக்குது. அதெல்லாம் கழித்து பார்த்தா உங்களுக்கு ஒரு 50 லட்சம் தான் ஓட்டே வந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க சொல்லுங்கள்? அப்போ இதெல்லாம் வந்து பொய் சொல்லி ஒருத்தரை ஏமாற்றி இந்த கட்சியை அழிக்கிறது வந்து மகாபெரிய துரோகம் இல்லை. இது உங்களுக்குன்னு இல்லை, உங்கள் வாழையடி வாழையாக உங்கள் குடும்பத்துக்கும் வந்து இதை வந்து சேருங்கிறது பிற்காலத்தில் தெரியும். ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. வணக்கம். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.